அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் கிரேஸ் மினிஸ்ட்ரியின் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். இது உங்கள் வாழ்க்கைக்கு தேவைப்படும் நற்செய்தி. உண்மையான இயேசு கிறிஸ்துவை குறித்து உங்களுக்கு அறிமுகம் செய்வதில் நாங்கள் மனமகிழ்ச்சி அடைகிறோம். கிறிஸ்தவம் மதம் இல்லை, அது அருமையான மார்க்கம். இயேசு கிறிஸ்து மதத்தை ஸ்தாபிக்க வரவில்லை. ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுபவர்களில் சிலர் கிறிஸ்துவை மத தலைவராக இந்த உலகிற்கு காட்டிவிட்டார்கள். இயேசு மதத்திற்கு அப்பாற்பட்டவர். அவர் மனித குலத்திற்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நித்திய வாழ்வையும் கொடுக்க வந்த இரட்சகர். வேதாகமத்தில் இயேசுவை பற்றி இவ்வாறாக எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில், கடவுள் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இயேசுவை இந்த உலகிற்கு நமக்காக தந்தருளி உங்கள் ஒவ்வொருவரையும் அதிகமாக நேசிக்கிறார் என்று வேதாகமம் சொல்லுகிறது. உங்களை நேசிக்கின்ற உண்மையான கடவுள் இயேசு கிறிஸ்து மட்டுமே. இயேசு யார் என்பதை இன்னும் தெளிவாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வசனங்கள் வழியே காண்போமா? முதலாவது, அவர் கடவுளுடைய குமாரர். மார்க் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் இவ்வாறாக கூறப்படுகிறது, நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாயிருக்கிறேன் என்று கடவுளிடமிருந்து சத்தம் உண்டாயிற்று. இரண்டாவதாக, மனித குலத்தின் பாவத்திற்காக மரித்த ஒரே தெய்வம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 3, 4 வசனங்களில் இவ்வாறாக கூறப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவானவர் நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். மூன்றாவதாக, ஏன் அவர் நமக்காக மரித்தார் என்ற கேள்வி உங்களுக்குள் எழுவது உண்மைதானே? இதோ ரோமர் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் அதற்கான விளக்கம். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். இவரை என் தெய்வமாக ஏற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வி உங்களுக்குள் எழுகிறதா? ரோமர் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது, கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினால் அறிக்கையிட்டு கடவுள் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்து உன் வாயினால் அறிக்கை செய்தால் நீ ரட்சிக்கப்படுவாய். இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள இந்த பிரார்த்தனையை செய்யுங்கள். ஆண்டவராகிய இயேசுவே, நீர் உண்மையான தெய்வம் என்று ஏற்றுக்கொள்கிறேன். நீர் எனக்காக மரித்தீர், எனக்காக உயிரோடும் எழும்பினீர், எனக்காக மீண்டும் வருவீர் என்பதை என் முழு உள்ளத்தோடு நம்புகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஆமேன். இப்பொழுது நீங்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டீர்கள். ஹல்லேலூயா! மதத்திற்கு அப்பாற்பட்ட நம் இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரிந்து கொள்ள அத்திப்பட்டு வள்ளூர் ரோட்டில் அமைந்துள்ள கிரேஸ் ஆடிட்டோரியத்தில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கு நடைபெறும் ஆராதனையில் பங்கு பெறுங்கள். அன்புடன் அழைக்கிறோம்.